இன்னைக்கு நாம குரான்ல இருக்கிற ஒரு முக்கியமான கதைக்குள்ள போக போறோம். இது அல் பக்ரா அத்தியாயத்துல வர ஒரு கதை. நம்பிக்கை, சந்தேகம், அப்புறம் ஒரு விசித்திரமான கட்டளை வழியா மனித இயல்ப ரொம்ப ஆழமா சொல்லுது. வாங்க இதுக்குள்ள என்னென்ன அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். பாருங்களேன், இந்த ஒரே பக்கத்துல 3 வெவ்வேறு கதைகள் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. முதல்ல எல்லாருக்குமான ஒரு வாக்குறுதியோட ஆரம்பிக்குது. அப்புறம் மீறப்பட்ட ஒரு உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துது. கடைசியா ரொம்ப விசித்திரமான ஒரு கட்டளையோட முடியுது. இந்த 3 பகுதிகளும் எப்படி ஒன்னோட ஒன்று இணையுதுன்னு பார்ப்போம். சரி, நம்ம பயணத்தோட முதல் பகுதி 62வது வசனத்துல இருக்கிற ஒரு ஆச்சரியமான வாக்குறுதி. இது ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே கொடுக்கப்படுற ஒரு ரட்சிப்பு செய்தி மாதிரி இருக்கு. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இது எவ்ளோ பரந்த மனப்பான்மையோட இருக்குன்னு தெரியுதா? நற்கூலி ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு மட்டும்னு சொல்லாம நம்பிக்கையோட கதவுகளை அகலமா திறந்து நிறைய பேருக்கு அந்த வாக்குறுதியை கொடுக்குது. இது நாம பொதுவா வச்சிருக்கிற சில நம்பிக்கைகளுக்கு ஒரு பெரிய சவாலாவே இருக்கு. அப்போ இந்த வாக்குறுதி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இந்த லிஸ்ட பாருங்க. முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சாபியன்கள்னு இருக்கு. இதுலேருந்தே தெரியுது, இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, நம்பிக்கையோட அடிப்படை கொள்கைகளை ஏத்துக்கிட்ட பல சமுதாயங்களுக்கும் இது பொருந்தும். சரி, இந்த தெய்வீக வாக்குறுதியை பெறணும்னா என்ன செய்யணும்? 3 கண்டிஷன் தான். கடவுளை நம்பணும், இறுதி நாளை நம்பணும், நல்ல செயல்களை செய்யணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க யாருங்கிறத விட உங்களோட நம்பிக்கையும் செயல்களும் தான் முக்கியம்னு இந்த வசனம் ஆழமா சொல்லுது. இப்போ கதை அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிச்சு ஒரு பொதுவான கொள்கையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வரலாற்று சம்பவத்துக்கு போகுது. இஸ்ரேவேல் மக்களுக்கும் இறைவனுக்கும் நடுவுல நடந்த ஒரு பிரமிப்பான நிகழ்வை இது சொல்லுது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இஸ்ரவேலின் மக்கள்னா யாருன்னு சட்டுன்னு பாத்திரலாம். இவங்க யாக்காபோட வம்சாவளியை சேர்ந்தவங்க. இந்த வரலாற்று பின்னணி கதையே இன்னும் நல்லா புரிஞ்சுக்க உதவும். 63வது வசனத்துல வர்ற இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு மேல ஒரு பெரிய மலையே தூக்கி நிறுத்தப்படுது. இது சாதாரண உடன்படிக்கை இல்ல, அதோட முக்கியத்துவத்தையும் அதை மீறினா என்ன ஆகுங்கிற தீவிரத்தையும் உணர்த்துற ஒரு பயங்கரமான தருணம் அது. ஆனா இவ்ளோ பெரிய அற்புதம் நடந்தும் என்னாச்சு தெரியுமா? மக்கள் அந்த உடன்படிக்கைய மதிக்கல, அதிலிருந்து விலகி போயிட்டாங்க. இதுதான் கதையோட பெரிய திருப்புமுனை. எவ்வளோ பெரிய அடையாளங்களை காட்டினாலும் மனித இயல்பு சில சமயம் எவ்வளோ பலவீனமா இருக்குன்னு இது காட்டுது. இந்த மாதிரி கீழ்ப்படியாம இருந்தா என்ன ஆகும்? அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு கதைய குரான் சொல்லுது. ஒரு புனித சட்டத்தை மீறின ஒரு சமூகத்துக்கு என்ன ஆச்சுன்னு இதுல நாம பார்க்க போறோம். இந்த கதை புரியணும்னா முதல்ல சபாத் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யூத மரபுல இது ரொம்ப புனிதமான ஒரு நாள். அன்னைக்கு எந்த வேலையும் செய்யாம உலக விஷயங்கள்ல இருந்து விலகி இறை வழிபாட்டுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்ட நாள். 65வது வசனத்துல இந்த புனிதமான ஓய்வு நாள் சட்டத்தை மீறின ஒரு கூட்டத்தை பத்தி சொல்லப்படுது. அதாவது அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தெய்வீக எல்லைகளை அவங்க தாண்டிட்டாங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு கிடைச்ச தண்டனை ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. குரான் என்ன சொல்லுதுன்னா, இழிவான குரங்குகளா ஆகுங்கன்னு அவங்களுக்கு சாபம் கொடுக்கப்பட்டுச்சு. இது வெறும் தண்டனை மட்டும் இல்ல, பின்னாடி வர்ற தலைமுறைகளுக்கு ஒரு பாடமாவும் இறைவனுக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாவும் அவங்களோட கதை மாறிடுச்சு. இப்போ நாம இந்த கதையோட கடைசி, அதே சமயம் ரொம்பவே பிரபலமான ஒரு பகுதிக்கு வர்றோம். அதுதான் பசுவோட சோதனை. இங்க தீர்க்கதரிசி மூசா தன் மக்களுக்கு ஒரு கட்டளையை சொல்றாரு. அது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு. 67வது வசனத்துல மூசா சொன்ன கட்டளை இதுதான். ரொம்ப நேரடியான தெளிவான ஒரு வாக்கியம். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பசுவை அறுக்குமாறு கட்டளையிடுகிறான். இதுல குழம்புறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா மக்கள் உடனே செஞ்சாங்களா? இல்ல, அவங்களோட முதல் ரியாக்ஷனே சந்தேகம்தான். ஒரு தீர்க்கதரிசிகிட்ட இருந்தே வந்த கட்டளைய அவங்க சந்தேகப்பட்டாங்க. என்ன, எங்களை கிண்டல் பண்றீங்களா? கேட்டதுல இருந்தே அவங்களுக்கு அந்த கட்டளை எவ்வளவு விசித்திரமா இருந்துச்சுன்னு தெரியுது. அதுக்கு மூசாவோட பதில் ரொம்ப உறுதியா இருந்துச்சு. நான் அறிவியனர்கள்ல ஒருத்தனா இருக்கிறத விட்டு அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லி, இது என்னோட வார்த்தை இல்ல, இது இறைவனோட கட்டளைன்னு அழுத்தமா சொல்றாரு. ஆனா இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க கீழ்ப்படியல. அதுக்கு பதிலா கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேள்விகள் கதையை எப்படி இன்னும் சிக்கலாக்குச்சுன்னு பாப்போம். அவங்களோட முதல் கேள்வி, அது எப்படிப்பட்ட பசு? பதில் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ரொம்ப வயசானதாவும் இல்லாம ரொம்ப இளசாவும் இல்லாம நடு வயசுல இருக்கணும். இது ஒரு தெளிவான பதில் தான். ஆனா அவங்க தேடல் இதோட நிக்கல. அடுத்த கேள்வி, அதன் நிறம் என்ன? இப்போ பதில் இன்னும் கான்கிரீட்டா மாறுது. பாக்குறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பிரகாசமான மஞ்சள் நிறத்துல இருக்கணும்னு சொல்லப்படுது. இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவங்க கேட்க கேட்க அந்த கட்டளைய அவங்களே கஷ்டமாக்கிக்கிறாங்க. அவங்களோட தயக்கமே அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையா மாறிடுச்சு. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. எப்ப ஒரு கேள்வி உண்மையாவே தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கப்படுது?
எப்பொழுது அது ஒரு விஷயத்த செய்யாம தள்ளி போடுறதுக்கான ஒரு தடையா மாறுது. இந்த பழைய கதை இன்னைக்கும் நம்ம மனசுல நடக்கிற நம்பிக்கைக்கும் சந்தேகத்துக்கும் இடையிலான போராட்டத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது இல்லையா?